Hi friends, welcome to சமையலை சுவாசம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலை வச்சு ஒரு வடை ரெசிபி. இது வெளியே கிரன்ச்சியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை எடுத்து அதை ஊற வச்சு வாட்டர்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். டைஜஷனுக்காக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்மால் பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிரீன் சில்லி எடுத்து ஸ்மால் பீஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். அந்த சுண்டலில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதுமானது. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் வடை. அதுக்காக தான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வடையை ஷேப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வடை ஷேப்லேயே ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துருக்கேன். இதை ஒவ்வொன்றா போட்டு ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா கொதித்தவொடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வடையை போட்டு எடுக்கும்போது அது கருகாமல் வரும். வெளியே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து கிடைக்கும். ஒரு சைடு வந்தவொடனே அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. கொண்டக்கடலையில் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லை. ரொம்பவுமே சாஃப்டாக டேஸ்டியான ஒரு வடை ரெசிபியாக இருந்துச்சு. டீ டைமுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடை இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே போல் நான் எல்லா மாவையும் வடையாக போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப ஐட்டம்ஸ்லாம் இல்லை. கொண்டக்கடலை, வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் போட்டு சூப்பரான வடை. கொண்டக்கடலை வடை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.